அவங்க ஷாஜஹானின் மகுடத்தை அலங்கரித்தது அது ஆங்கிலேயர்கள் சொல்லி கொண்டு போவார்கள். நான் கூட ஒரு உதாரணம் சொல்றேன். நான் லண்டன் போயிருந்தேன். லண்டனில் உலக புகழ்பெற்ற ஒரு மியூசியம் இருக்கு, பிரிட்டிஷ் மியூசியம். நான் போயிருந்தேன். முழுவதுமாக சுற்றி பார்ப்பதற்கு உங்களுக்கு 3 நாட்கள் தேவைப்படும். அதே மாதிரி பிரான்ஸில் லூவரே ஒரு மியூசியம் இருக்கு. அதை முழுவதுமாக சுற்றி பார்க்க உங்களுக்கு 5 நாட்கள் தேவைப்படும். முழுமையாக நியாயமாக ஒவ்வொன்றையும் கவனமாக பார்த்தால் சும்மா அந்த அப்படி இல்லை. 3 நாட்கள் சுற்றி பார்ப்பதற்கு தேவைப்படும் பிரிட்டிஷ் மியூசியத்தில் நீங்கள் பார்க்கும் பொருட்கள் ஒன்று கூட பிரிட்டிஷ்காரர்களுக்கு சொந்தமானது. இன்னொரு வார்த்தையில் சொன்னா, இட் இஸ் a British மியூசியம் பட் நத்திங் பிரிட்டிஷ். All the one is not only from India. It's from India, it's from Sri Lanka, it's from Pakistan, it's from Bangladesh, it's from Africa. அவர்கள் உலகில் எந்தெந்த நாடுகளை ஆட்சி செய்தார்களோ அந்த நாடுகளில் இருந்து திருடப்பட்ட, களவாடப்பட்ட அல்லது பரிசாரம் பெறப்பட்ட பொருட்களை தான் வச்சிருக்காங்க. பிரிட்டிஷ் மியூசியத்தில் நத்திங் பிரிட்டிஷ். அப்படி அவர்கள் திருடி கொண்டு போனது மட்டுமல்ல, 200 ஆண்டுகள் அந்த நாடுகளின் செல்வங்களை திருடி கொண்டு போயிருக்கிறார்கள். நாட்டிலிருந்து தேக்கும் மரங்களை திருடி கொண்டு போயிருக்கிறார்கள். அது ஒரு பெரிய பட்டியல். இங்கிருந்த பொருட்களை திருடி கொண்டு போவது மட்டுமல்ல, இந்த நாட்டு மக்களை, இந்த நாட்டில் பிறந்த இந்த நாட்டு மக்களை அடிமைகளாக நாய்களைப் போல நடத்தினார்கள், சுட்டார்கள், சிறைப்படுத்தினார்கள். ஒரு உதாரணம் சொல்றேன். லண்டன்ல பக்கிங்ஹாம் அரண்மனை இருக்கிறது. அரச குடும்பத்துக்கு சொந்தமான அரண்மனை. நீங்க போனா அந்த பார்க்கு போகிறது அப்படி பாட்டுவாங்க. ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா அந்த அரண்மனைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு போன மியூசியம் ஆகும் போல அங்கே அரச குடும்பம் இன்னும் வாழ்கிறது. ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்பு பக்கிங்ஹாம் அரண்மனை இருக்கிற அந்த தெருவிற்குள்ளேயே இந்தியர்களால் போக முடியாது. ஏன்னா இந்தியர்கள் அடிமைகள். அடிமைகள் அந்த தெருவில் நடந்து போவதற்கு அனுமதி கிடையாது. அடிமைகள் நடந்து போவதற்கு அனுமதி இல்லாத அந்த தெருவில் இந்தியர்கள் மட்டுமல்ல, ஆப்பிரிக்கர்கள், ஆசியர்கள், உலகில் 90 நாடுகள், ஒரு நாடு இல்லை, 90 நாடுகள் 5 நாடுகளுக்கு அடிமைகளாக இருந்தன. பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, போர்ச்சுகல், ஸ்பெயின். இந்த 5 நாடுகள். ஸ்பெயின் சொன்னது யாரு? எவ்ரி நாலேஜ் இஸ் அப்ரிசியேட்டட். ஒவ்வொரு அறிவும் போற்றத்தக்கது. அதை பாராட்டணும். அதை சபைகளை கேட்டு டக்குன்னு பதில் சொல்றதுக்கு பழக்கம். தப்பா இருக்கும் அதை சொல்லக்கூடாது. தப்பா இருந்தா என்ன போகும்? கீழே விடாமல் சைக்கிள் எல்லாம் வந்துருக்காங்க. கீழே விடாமல் சைக்கிள் விட்டு போட முடியுமா? அதனால தவறு தப்புன்னு திருத்திக்கலாம். குறைஞ்சபட்சம் தப்புனா தெரியுங்க. வெளியே சொல்லுவாங்க அப்பா இருக்காரு தெரியாது. உதாரணம் தெரியுமா? இந்த இடத்துல பதில் யார் கண்டுபிடிச்சது? எல்லாரும் தெரியுங்க. நம்முடைய எத்தனாவது முயற்சி தெரியுமா? இல்லை, ரொம்ப அதிகம், ரொம்ப கம்மி. 2 நாள் 10,000 பலமுறை, பல 100 முறை ட்ரை பண்றாரு. என்ன ஆகுது? ஒன்று எழுதிட்டே இருக்க வெடிச்சு, இல்லாட்டி எரிய பண்ணுது, இல்லாட்டி அப்படி உருகிது. அவர் பயன்படுத்தின எத்தனையோ பரிசோதனைகளை, எத்தனையோ உலோகங்களை, இந்த உலோகத்தில் இந்த முனையையும் இந்த உலோகத்தில் பாசிட்டிவ் முனையையும் இணைத்தால் பல்பு எரிகிறது. யாரும் தெரிஞ்சிச்சு, தெரிஞ்சிச்சு. பேப்பரில் இருந்ததோ இல்லையோ, எடிசனுடைய மூளைக்குள்ள எரிஞ்சிச்சு. புரியுது? அவருக்கு புரியுதா? அவருடைய சிந்தனை அது எரிஞ்சிச்சு. அந்த பேப்பரை கொண்டு வரது பார்க்குறாங்க.
ஏன்னா சயின்ஸ் வந்து திருமணம் கேட்குது, ப்ரூவ் பண்ணுறது முயற்சி பண்ணுறாரு. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைம்ஸ் தோற்று போகிறார். எரியுது, எரிய மாட்டேங்குது, எரிஞ்சு போயிடுது, வெடிக்குது, சூடாகுது, வெளிச்சம் இல்லை. ஆனால் சூப்பர் விடாமல் ஒரு நண்பர் கேட்டார், ஒரு நண்பர் கேட்டார், அப்படி நண்பர் இருக்கான். ஒரு நண்பர் கேட்டார், நீ லூசா? யார்? நீ லூசா? ஒரு தடவை பண்ணுவாங்க, எத்தனை தடவை, எவ்வளோ பொருள் வேணாம்ல, ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைம்ஸ் பண்ணிட்டேன், அது ஏரியா சுற்றி தொலைய வேண்டியதானே அப்படின்னும் போது எடிசன் என்ன பதில் சொல்றாரு தெரியுமா? ரைட்டு ரைட்டு, hard work never fails. எடிசன் என்ன பதில் சொல்றாரு? அதான் இப்போ நம்ம தத்துவம். எடிசன் என்ன சொன்னார்? இன்னும் கரெக்டாக சொல்லுங்க, நெருக்கி வந்துட்டீங்க. இல்லை, ஃபெயிலியர்லேருந்து சக்சஸ். எடிசன் என்ன சொன்னாரு? இதை நீ தோல்வி என்கிற, நான் தோல்வி என்று கருதவில்லை. இந்த முறையின் வழியாக மின்சார விளக்கை எரிய வைக்க முடியாது, எரிஞ்சு வச்சுல எரிய வைக்க முடியாது என்று நான் கண்டுகொண்டேன். எரிய வைப்பதற்கான என் முயற்சி தொடரும். ஆனால் இப்படி செய்தால் எரிய வைக்க முடியாது என்று கண்டுபிடிப்பு தானே. இந்த உலகத்தை பயன்படுத்தினால் எரிய வைக்க முடியாதுன்னா நான் 900 முறை தோற்றேன் என்று நினைத்தாய். எடிசன் சொன்னார், 900 முறையிலும் இதை எரிய வைக்க முடியாது என்று நான் கண்டுபிடித்திருக்கிறேன். ஆனால் ஏதேனும் தொடர்ந்து முயற்சித்தால் எந்த வழியில் எரிய வைக்க முடியும்னு நான் கண்டுபிடிப்பேன். அதே மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு நாள் ராத்திரி 11 மணி தெரிய ஆரம்பிச்சிச்சு. டங்ஸ்டன் ஒரு இலையை பயன்படுத்துறார். அப்பதான் முதல் முறையா என்ன பார்க்குறாரு, நமக்கு தெரியும். கொஞ்ச நேரம் எரியும், அப்புறம் டவுன் வெடிக்கும், அப்புறம் எரிஞ்சிடும், ஆஃப் ஆகும், சூடாகும், வெளிச்சாகும். பார்த்துட்டு 12, 1, 2, 4 மணி நேரம் எரிஞ்சிட்டு எரியலை. எரியலை அதாவது இட்ஸ் நாட் பர்னிங், இட் கிவ்ஸ் லைட். எரியலை, எரிஞ்சு சாம்பலாக வெடிக்கலை, விளக்கு இல்லாமல் போகலை, ஒளி வந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து நம்ம ஒரு பாஷை சொன்னால் எரிந்து கொண்டே இருக்கிறது. அமிச்சாச்சு யாருக்கு? ராத்திரி மணி என்ன? 2 மணி, 4 மணி நேரம் ஆச்சு. 2 மணிக்கு அந்த வீட்டில் யார் இருக்கா? யார் நண்பர்கள்? மனைவி தான் இருக்கா. ஈர படுக்கையில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் சந்தோஷமா பேசி எழுப்பினாங்க. அவங்க என்ன யார் சொன்னாங்க? அந்த அம்மா அவருக்கு தூங்குறேன். அது 2 மணிக்கு வந்து எழுப்புவது அவருக்கு அதுவும் அந்த அம்மா திருப்பி அந்த அம்மா வந்து பார்க்கல. இல்லை, ஏன்னா மகாணமாக ஒரு நின்று இருக்காங்க. இன்னைக்கு வந்து எரியுதுன்னு சொல்கிறாங்க. என்னமோ அதனால அமௌண்ட் கொடுத்தாரு. ஆனால் மறுநாள் உலகம் இருந்து யார் அழிக்கிறது? எடிசன். எடிசன் கண்டுபிடித்த நகர்ப்புறங்களில் மின்சார விளக்குகள், நகர்ப்புறங்களில் இந்த பெயர்களெல்லாம் கிராமப்புறங்களுக்கு ஓடிவிட்டது. கிராமங்களில் இறங்கி வந்தது பிறகு அங்கிருந்த பெயர்கள் ஓடிவிட்டது. இப்போ மூடநம்பிக்கை பின்னால இவரை இரண்டும் ஒரு புதிய கண்டுபிடிப்பை எடிசன் செய்தாருன்னா அது முயற்சியில் பயன். அப்படி தொடர்ந்து ஒரு முயற்சி இந்த நாட்டில் நடக்கிறது. இந்த நாட்டை கொள்ளையடிப்பவர்கள் இந்த நாட்டை மீட்பதற்கு எடிசன் தன் நேரத்தை தன் பணத்தை செலவழித்தது மாதிரி ஒரு எடிசன் ஒரு மின்சார விளக்குக்கு செலவழித்ததை போல நூற்றுக்கணக்கான மனிதர்கள் இந்தியாவில் விடுதலைக்கு போராடுகிறார். அவர் இல்லாவிட்டால், அவர்கள் தியாகம் இல்லாவிட்டால் இல்லை. எந்த தெருவுக்குள் 1926ஆம் ஆண்டு அடிமை நாடுகளில் எந்த குடிமகன் கடந்து போக முடியாதோ
அந்த தெருவில் முதல் முறை நடந்து போன மனிதன் யார் தெரியுமா? காந்தி. 100 ஆண்டுகளாக 200 ஆண்டுகளாக அடிமைகள் நடப்பதற்கு அனுமதிக்கப்படாத பக்கிங்ஹாம் அரண்மனையின் தெருவில் நடந்து பக்கிங்ஹாம் அரண்மனையின் படிக்கட்டுகளில் ஏறி நின்று பேட்டி கொடுத்த முதல் இந்தியர் யார்? ஒரு ஆங்கிலேய நிருபர் கேட்டார், உலகே ஆளும் பிரிட்டிஷ் மகாராஜாவை பார்ப்பதற்கு இந்த உரை போதுமானதா? அப்படி கேள்வி தானே, கேள்விப்படலாம் கேட்கிறான். உலகே ஆளும் பிரிட்டிஷ் மகாராஜாவை சந்திப்பதற்கு இந்த உரை போதுமானதா? வாங்கிட்டார். எனக்கும் சேர்ந்து போதுமான உடையை மந்தர் அணிந்திருக்கிறார்கள். அதுக்கு என்ன அர்த்தமா? எங்க நாட்டில் சொல்லுவாங்க போட்டுக்காங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் இல்லாத இந்தியாவில் இந்த பக்கத்தில் திரும்பும் அடையாளம் வந்துருக்கீங்க. ஒரு கொடியை கையில் கொண்டு போவதற்காக அடித்து கொள்ளப்பட்டார். ஒரு திரையாடி வெளியவை சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார். 19 வயதான இந்திராம் போஸ் தூக்கிலிடப்பட்டிருக்கிறார். இதே பயத்தில் போனது பார்த்தீங்கன்னா சின்னியம்பாளையம் சின்னியம்பாளையம் நாட்டின் விடுதலை போராடி இருக்காங்க. 4 பேரை தூக்கில் இருந்தாங்க. 4 பேர் மருது சகோதரர் சிவகங்கை. இந்த 4 பேரையும் தூக்கில் இருக்கிறப்ப அந்த வெள்ளத்தில் அதிகாரி கேட்டான், உங்கள் இறுதி ஆசை என்று கேட்டான். அவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் 4 பேரும் சேர்ந்து இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடுவோம். எனவே இந்த 4 பேரையும் ஒரே இடத்தில் புதைக்க வேண்டும் என்று வைக்க வச்சாங்க. இன்னைக்கும் 4 பேரும் தான் சமாளி. மருது சகோதரர் யாரு? ஈரோடு சிவகங்கை மருது சகோதரத்தை பேசுகிறார். மருது சகோதரர் தூக்கிவிடப்பட்டார். மருது சகோதரர்கள் உங்கள் வயது ஒத்த வேலுநாச்சியார். இந்த பேர்களெல்லாம் நீங்க சொல்றதே ரொம்ப மகிழ்ச்சியாக. ஒரு சமூகத்திற்கு எந்த பங்கேற்பையும் செய்யாமல் ஒரு உயரமான மேடையில் இருந்து பிடிக்க சொன்னால் கூட குதிக்க தெரியாத கோழைகளை ஹீரோக்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு சட்டமன்றில் வேலுநாச்சியாரின் பெயர் குழந்தைகளை பார்ப்பதற்காக நான் மகிழ்ச்சியாக சினிமா துறையில் திறமைசாலிகள் உண்டு. திறமைசாலிகள் இல்லாத மிகப்பெரிய திறமை இருந்தாலும் தான் சினிமாவுக்கு பற்றி வர முடியும். 2 ஆஸ்கர் விருதுகளில் ஏஆர் ரஹ்மானோடு நான் 2 படங்களுக்கு பணியாற்றிருக்கிறேன். இந்த பாட்டு கூட தான் கேட்டுருக்கேன், இசை கூட தான் போட்டுருக்கேன், வாசிச்சுருக்கீங்க. ஆனால் அதுக்கு பின்னே ரஹ்மானின் உழைப்பு உங்களுக்கு தெரியாது. ரஹ்மானிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய பல செய்திகளில் உண்டு. ரஹ்மான் தாய் தெய்வமாக கோடிக்கணக்கான ரூபாய் சம்பளம் வாங்கிய காலத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பளம் வாங்கிய காலத்தில் ஒரு திரைப்படத்தின் தயாரிப்பாளரோடு அமர்ந்து படத்திற்கு என்ன சம்பளம் என்று ரஹ்மான் பேச மாட்டார். சம்பளத்தை ரஹ்மான் கைகளால் வாங்க மாட்டார். யார் பேசுவான்? நம்ம அம்மா. நம்மள யாரும் அம்மா அப்படின்னா அவங்க அம்மாக்கு என்ன இடம் கொடுத்துருக்காரு? உயர்ந்த இடம், ராணி. ப்ரொடியூசர் வந்து சார் ராமன் சார் எல்லாம் எல்லாம் முடிஞ்சது. இரவு 7 மணிக்கு பிரேயர் பண்ணுவார். கடவுள் நம்பிக்கை அதிகம் உள்ளவர். 7 மணிக்கு பிரேயர் பண்ணுவார். 7 மணிக்கு அந்த பிரேயர் முடிச்சுட்டு 8 மணிக்கு ராமன் சார் வருவார். நான் பார்த்தேன். இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ ஒரு 180 கிலோமீட்டர் கேபிள் கிடக்கு. சிந்தசைசர் 10 இருக்கும். எந்த சிந்தசைசருக்கு எந்த கேபிள் கிறுக்கு பிடிச்சிருக்கும். கேபிள் இருக்கு இல்லையா, கேபிள் அப்படியே 100 மீட்டர்ஸ் கேபிள் கிடக்கும். சிந்தசைசர் அடிக்கடி வச்சிருப்பாங்க.
அப்படி எந்திரிச்சு போய் கீழே குடிஞ்சு ஒரு கேபிள் எடுத்தாங்கன்னா கரெக்டாக அந்த கேபிள் எடுத்து சிந்தை செய்ய மாட்டேன். அவர் மாற்றி நான் பார்த்ததே இல்லை. அது மட்டும் இல்லை, 8 மணிக்கு வந்து அந்த சீட்டில் உட்காந்து கம்போசிங்கில் நான் படம் என்ன பார்த்தேன், ஃபஸ்ட்டு படம் குளிருது இன்னொரு பாட்டு தாஜ்மஹால் படத்தில் இந்த பாட்டு கம்போசிங்க்கு நான் போயிருக்கேன், உட்காந்துருக்கேன். பாட முடியும் முதல் 2 வரி குளிருது இரு உயிர் குளிருது காதல் பாட்டு மொத்தம் 3 நிமிஷம். இந்த முதல் 2 வரி 36 செகண்ட். ஆமாம், குளிருது இரு உயிர் குளிருது காதல் பாடு. இதை கம்போஸ் பண்ணி மியூசிக் பண்ணணும். யூ நாட் பிலீவ் ஐ டெல் யூ வாட் இஸ் உழைப்பு. சும்மா சினிமா பார்த்துட்டு ரீல்ஸை பார்த்துக்கிட்டு வாயை போட்டுட்டு வாயில் நீ தான் போகுது. திறமையிலே வளர்த்து கொடுப்பேன். எவன் எப்படி ஜெயிக்கிறான்னு பார்த்து நான் மிகையாக சொல்றேன். ஒரு வார்த்தை இந்த நேம் ஆஃப் காட் நான் சொல்றேன். 8:30 மணிக்கு வேலை செய்வார். கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுவார். சிஸ்டர் கேட்பார், கட் பண்ணுவார், பேஸ்ட் பண்ணுவார். ஒரு மியூசிக் ஆட் பண்ணுவார், கட் பண்ணுவார், பேஸ்ட் பண்ணுவார், கேட்பார். கட் பண்ணுவார், பேஸ்ட் பண்ணுவார், ப்ளே பண்ணுவார், கேட்பார். கட் பேஸ்ட் ப்ளே கேட்பார். கட் பேஸ்ட் ப்ளே கேட்பார். எதுக்கு உட்காந்து தலையை சுற்றி ஒரு கடத்துக்கு பிறகு அப்படின்னா எட்டு ட்ராக் சரி புரியுதா? 8 ட்ராக். ஒரு ட்ராக்ல மேல் வாய்ஸ், ஒரு ட்ராக்ல ஃபீமேல் வாய்ஸ், ஒரு ட்ராக் வெறும் பேப்பர் மட்டும். சூரியனுக்கு முதல்ல காமிச்சா எரியுமா? எரியாது. சூரியனுக்கும் பேப்பருக்கும் நடுவில் லென்ஸை வச்சா ஏன் ப்ளீஸ் டாட்டா பண்ணுங்க. Yes. I'm giving a better word to answer the question. Concentration is good, but other than that, focus. Focus is the best word than concentration. அப்படி வெளியில் பரவலாக விரிந்து கிடந்த சூரிய ஒளியை ஒரு லென்ஸில் அப்படி வாங்கி அப்படி குவிச்சு ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த ஒரு இடத்துல ஒரு புள்ளியை ஃபோக்கஸ் பண்ணணும்னு என்ன ஆகுது? எரியுது. அப்போ அதுவரையில் வெப்பத்தை எரிசக்தியாக மாற்ற முடியாத சூரியனுக்கும் காகிதத்துக்கும் நடுவில் ஒரு லென்ஸை போடணும்னு என்ன ஆகுது? எரியுது. அப்போ லென்ஸ் என்ன பண்ணுது? சிதறி கிடக்கும் ஒளியை குவிக்கிறது. அப்போ ஃபோக்கஸ் ஆகும்போது focus creates concentration. Okay? The focus creates concentration. Naturally it burns. அது எரியாது. எப்படி காகிதம் எரிகிறதோ அதுபோல நீங்கள் படிப்பில் வாசிப்பில் கவனம் செலுத்தினால் ஃபோக்கஸ் பண்ணால் உள்ள எரியும். என்ன எரியும்னா அறியாமை என்கிற அழுக்கு எரியும். அறியாமை இந்த விடுதலையை, இந்த சுதந்திரத்தை, விலை மதிப்பற்ற சுதந்திரத்தை உங்கள் சொந்த கொண்டாட்டங்களோடு ஒப்பிடாது. எல்லா சுதந்திரத்துக்கும் என் கை எவ்வளவு வேணாலும் நின்று சொல்லலாம். ஆமா, உன் கையை நீ எவ்வளவு வேண்டுமானாலும் நிற்கலாம். உனக்கு சுதந்திரம் இருக்குது. ஆனால் அடுத்தவன் மூக்கு வரைதான் இல்லையா? அடுத்த மூக்கள் பண்ணிட்டா முடிஞ்சது பஞ்சாயத்து. அவன் மன்னிக்கிறவனால பிரச்சனை இல்லை. இல்லைன்னு வச்சுக்கோங்க, திரும்பி வச்சுட்டு போயிடலாம். அப்போ நீங்கள் என்ன வேணா கை நீட்டலாம்ல, எவ்வளோ வேணா நீங்கள் கை நீட்டலாம். ஆனால் அடுத்த ஒரு மூக்கு வரையில் தான் நீங்கள் கை நீட்ட முடியும். ஒரு சோதனை எங்கே முடிக்குது? அடுத்த மூக்கில் தான் இங்கே முடிஞ்சிருது. எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் சுதந்திரத்துக்கு வரைமுறை இருக்கா? இருக்கு. வரைமுறை இல்லாத சுதந்திரம் இந்த உலகத்தில் கிடையாது. வரைமுறை இல்லாத சுதந்திரத்துக்கு பேரு சொல்றது கோச்சுக்காதீங்க, தப்பா நினைக்காதீங்க, இந்த வார்த்தையை பயன்படுத்துறது. வரைமுறை இல்லாத சுதந்திரத்துக்கு இன்னொரு பேர் ரவுடித்தனம், காலித்தனம். ஆங்கிலத்தில் சொன்ன ஒரு நும்பல், தமிழ சொன்ன பொறி. வரைமுறை இல்லாத சுதந்திரம்.
உங்க வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அது இன்னொருத்த கேள்வி பண்ண ஒத்துக்குவியா? மாட்டோம்ல. நம்ம அம்மாவை, நம்ம சித்தியை, நம்ம அக்காவை, நம்ம தங்கச்சியை இன்னொருத்த கேள்வி பேசுறதையோ கையை இருக்கிறதையோ ஒத்துக்குமா? ஒத்துக்குமா மாட்டோமா? ஆமாவா இல்லையா சொல்லுங்க. என்ன அவ்வளோ அப்படியே இருக்கமா சொல்லுங்க, வாய்க்கான சொல்லுங்க. அந்த மதிப்பை மற்றவர்கள் கொடுங்க. உங்களுக்கு தவறாக தொடராது, யாரோ தவறான பொருளை தொடராது. நடந்துருக்கீங்களா? ஜப்பான்ல குட் டச் பேட் டச்லாம் கிடையாது, நோ டச். ஆமா, எது பெஸ்ட்? அவர் தொட்டதுக்கு பிறகு அவர் குட்டா டச் பண்றாரா, பேடா டச் பண்றாரா அப்படின்னு குழந்தை சம்பளம் பண்ணிட்டு இருக்கு பதிலாக தொடாது. நம்ம அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறவங்க தொடலாம், வேற யாராவது தொட்டாங்கன்னா விலகி நிற்கிறது தப்பு இல்லை. உங்க ரொம்ப பெரியவங்க தவறான நோக்கத்தை தொடர்ந்து தெரிஞ்சா அவனுக்கு புரியுதா? வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கான புத்திக்குரிமை நமக்கு வேணும். நம்ம சுதந்திரம். நான் இன்னொரு கேட்கிறேன், நீங்க யாராவது பார்க்க போறீங்க, யாராவது பார்க்க போறீங்க, உங்க மரியாதை குறைவு நடந்தா உங்களுக்கு பிடிக்குமா? உங்க சேர் போடல, உங்க உட்கார இல்லை, உங்க தப்பா பேசுறாங்க, ஏய் போய் தின்னு எப்படி தின்னீங்களா? ஆமாவா இல்லை சொல்லுங்க. இதுதான் மற்றவங்க உங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, உங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு மற்றவங்க எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரியே பிறர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ, திரும்ப சொல்றேன், பிறர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ, பிறர் உன்னிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதே போல் பிறரிடத்தில் நடந்து கொள். நடந்து கொண்டால் நீ மாண்புடைய மனிதன், நடந்து கொள்ளாவிட்டால் நீ பொறுக்கி. உனக்கு பின்னையோ உனக்கு முன்னையோ சமூகம் உன்னை அப்படித்தான் கூப்பிடும். அது முன்னே மதிக்காது, வேலை பார்க்க பயப்படுவான், எதுக்கு நான் எங்களை கல்ல பண்ணிடுவானே, அதை கடிப்பானே, அவனுக்கு வேணா போவான், பின்னால சொல்லுவான், இதெல்லாம் ஒரு பிள்ளையாரு சனியா. இன்னைக்கு சொல்லிக்கிறேன், வீட்டுக்கு பெரியவங்க போறாங்களா, அப்பாவுக்கு வேண்டியவங்க, தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, மாமா அப்பா நல்லா கும்பிட படம், ரெண்டு கையை எடுத்து சேர்த்து வணக்கம், ஒரு குறைய வராது, ஒரு குறைய வராது. அவ்வளோ வந்தனா கும்பிட்டனா, இன்னும் நீங்களா என்னோட வயசுல பெரியவங்களா, என்னோட படிச்சு கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு, என்னோட அறிவாளி கூட சபையில் இருக்கலாம். ஆனால் என்னோட வயதில் பற்றி யாரும் கேட்குறீங்க, சொந்தமா யாராவது பார்த்துருக்குமா? ஏன் வந்தவங்க கும்பிட மாண்பு மரியாதை அதை மட்டும் அது ஏன் கொடுக்கணும்? இந்த நாடுக்கு தேவைப்படுது. இந்த நாடோடு இருக்கிற நிலைமையும் புதுசாக தான் வந்துள்ள மிகப்பெரிய விலை கொடுத்து தான் மட்டும் வாங்கி. நான் திரும்பவும் சொல்கிறேன், முதல்ல சொல்கிறேன், நீங்கள் படித்தால், நீங்கள் நல்ல வேலைக்கு போனால் உங்கள் பொருளாதாரம், நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்லித்தரேன், வேற யாருமே சொல்லி சம்பாதிக்கிற பணத்துக்குள்ள வாழணும்னு நினைக்காதீங்க. என்ன சார் இப்போ சொல்றீங்கன்னு கேட்காதீங்க. சம்பாதிக்கிற பணத்துக்குள்ள வாழணும்னு நினைக்காதீங்க. சம்பாதிக்கிற பணத்துக்குள்ள வாழணும்னு நினைக்கிறது செருப்புக்கு ஏற்ற மாதிரி காலை வெட்டுறது. உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு சம்பாதிக்க. ஒவ்வொரு புக் ஃபேருக்கு போனாலும் நான் 20,000 புக் வாங்குறேன். என்னோட லைப்ரரி இருக்கு, சென்னையில் இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு. என் பேரில் லேண்டு கிடையாது, என் பேரில் வீடு கிடையாது. ஆமாம், ஆனால் என்கிட்ட ரிச்சஸ்ட் மேன் இன் தி வேர்ல்ட். ஐ ஹேவ் லைப்ரரி ஆஃப் 5,000 புக்ஸ். அவ்வளோ என் சொந்த
இப்போ 2 வாரம் 4 வாரத்துக்கு முன்னால் ஸ்ரீலங்கா போனேன். ஒரு சம்பளம் கொடுத்தாங்க, பேசி முடிச்சவங்க தட்டில் வச்சு மரியாதை கொடுத்தாங்க. ஆமாம், வாங்கிட்டு என்ன பண்ணேன், சுற்றுலா போயிட்டேன். பின்னவளே ஒரு ஊருக்கு போனேன். எலிபென்ட் டாக்குமெண்ட் ஒரு 150 யானைகள் கூட்டமாக ஒன்றா போய் ஒரு ஆற்றுல குளிக்கிறது பார்த்தேன். அப்படிதான் சொன்னாங்க. அதே சந்தோஷம் தான். குட்டிகள் அதுக்கு ஒரு குட்டி ஒரு டயரை காலில் வச்சுக்கிட்டு, டயர் இல்லை வண்டி டயர் காலில் வச்சுக்கிட்டு அதுக்கிட்ட இந்த டயரை கொடுக்கறதுக்கு எல்லா யானையும் முயற்சி பண்ணுது. யாருக்குமே கொடுக்காம அந்த ஒரு குட்டி பச்சியுமே விளையாடிட்டு இருந்தது. அப்படியே ஒரு வாரம் அவங்க சம்பாதிக்க தேயிலை பார்த்துட்டு, தேயிலை தயாரிக்கிறத பார்த்துட்டு, யானைகளை பார்த்துட்டு, கண்டியில் புத்தகங்களுக்கு போயிட்டு உற்சாகமான உலகின் எல்லா விதமான காடுகளையும் அவ்வளோ அழகு அந்த மரங்களையும் மலர்களையும் செடிகளையும் கொடிகளையும் நான் சொல்றேன், நல்லா படிங்க, நல்ல வேலைக்கு போங்க, நல்ல சம்பாதிங்க, நல்ல செலவு உலகம் சுத்துங்க, நல்லா சாப்பிடுங்க, பத்திரமா வச்சிருந்து மூச்சு வச்சிருந்து அப்புறம் சாப்பிடலாம் போது எப்படிலாம் உங்களுக்கு எங்க முடிச்சு வச்சு சொல்லாமல் சரி போயிடலாம். அது அவனுக்கு ஆகாது, அதனால நான் சொல்றது பொருள் ஊதாரித்தனமாக இருப்பதில்லை. அதே புரிஞ்சுக்கிட்டேன். காசு தருவது நான் ஒவ்வொரு பைசா யாருக்கும் மிச்சம் விட்டுருந்தேன். ஆனால் ரயில்வே ஸ்டேஷனில் என் சூட்கேஸ் இருக்கிறதுக்காக ஓடி வர சின்ன போட்டோக்கிட்ட என் சூட்கேஸில் சக்கரம் இருந்தாலும் தள்ளிட்டு போகாமல் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் கேட்குற கூலியை அவருக்கு கொடுப்பேன். நமக்காக உழைக்கிற நம்ம உதவி செய்யணும். சூட்கேஸ் வீடு இருக்கும், எல்லா சூட்கேஸ்லையும் வீடு வந்துச்சு. எல்லாம் அவங்க ஓட்டிட்டு போயிட்டீங்கன்னா திருடாம பிச்சை எடுக்காம செலவு சட்டை போட்டு புல்லு கட்டிட்டு குத்து வச்சுட்டு யாராவது பெட்டி கொடுப்பாங்கன்னா காத்திருப்பாங்க. அவருக்காக சொல்லிருப்பா. ஆமா, அவர் எதுக்கு உட்கார்ந்துருக்காரு? அவர் பிள்ளை பள்ளிக்கூடத்தில் படிக்கல. நீங்க சினிமாவில் கண்டு சீன் பார்த்துருக்கீங்கல்ல, உங்க நான் பேரெல்லாம் சொல்லி உங்க மனசை உடைக்க விடுங்க. உங்களுக்கு விருப்பமான ஹீரோக்கள் ஒரு 20, 25 அடி 30 அடி சோத்துல இருந்து மேலே கீழே குதிக்கிறது பார்த்துருக்கீங்களா? இங்கே எதுவும் குதிக்கிறதுனா குதிக்க மாட்டாங்க, ஒரு பயம் குதிக்க மாட்டாங்க, எல்லா பயிலையும். நாங்கள் அந்த உயரத்தில் அவர் நிற்க வச்சு கேமரா பக்கத்தில் கொண்டு வச்சு அவர் குதிக்கிற மாதிரி ஒரு பாவாக அது கேமரா போய் இப்போ இன்னொரு யார் அவருக்கு என்ன செய்வோம்? இதே மாதிரி சட்டை ஹீரோ போட்டிருக்காருன்னா அதே மாதிரி சட்டை ஹீரோ எந்த விட ஹெல்மெட் இல்லாமல் மூஞ்சியை மறைக்காமலேயே நான் சொல்றேன். இப்போ நான் குதிக்கிற மாதிரி நடிச்சிட்டேன். ஹீரோவே கட்டு அவர் சொல்லிட்டு மாதிரி பண்ணிடுவோம். அவர் லெவல் குதிப்பார், நம்ம தள்ளி கட்டுவோம். கட்டணுமா? இப்போ அவரை போக சொல்லிடுவோம். இப்போ நல்ல ஷூ போட்டுட்டு ஹீரோ கீழே வந்து என்னென்ன மேலே வந்து குதிச்சு லேண்டாகி நிற்கிறார். இதை எடுத்துக்குவோம். நம்ம எடிட்டிங் வந்துச்சு, எனக்கு தான் தெரியும். அவர் குடிக்கிற மாதிரி செட் பண்ணி
இன்னொரு புதுசாக குரூப் அதையும் சேர்த்து இவர் வந்து இப்படி இறங்கி வந்து அப்படி நின்னால அதையும் கட் பண்ணி 1+1+1 சேர்த்து எடிட் பண்ணி ஸ்க்ரீனில் பார்த்தா அவங்க எப்படி இருக்கும் அதில் நீங்கள் குடிக்கிறாங்க இருக்கும் அந்த உடனே நேரில் உட்காந்துருக்காங்க. நாங்கள் எவ்வளோ திட்ட வைக்கணும்னு சொல்கிறேன். நான் அவர் சொன்னதுக்காக சொல்கிறேன். நிஜமாவே குடிக்கிறவருக்கு நாங்கள் வச்சிருக்கிறது தூப்பு குடிக்கிற மாதிரி நடிச்சாருல்ல அவர் வச்சிருக்கிறது ஹீரோ தான் தூப்பு தான் குதிச்சாரு அப்படின்னு நான் தூப்பு தான் குடிப்பேன். ஆனால் அவங்க நாங்கள் வச்சிருக்கிறது தூப்பு அவர் குதிக்கிற ஒரு சத்து கிடைக்கிற எனக்கு பழக்கம் ரொம்ப நெருக்கமான நான் வேலை பார்த்து இதே மாதிரி சண்டை இது ஒரு குடிக்கணும் ஜெருசலேம் அந்த காட்சியில் ஹீரோ கொடுத்தோன்னா அங்கே ரத்தம் கொடுத்தோம் எல்லாம் உடனே வண்டி உடைக்கணும் எல்லாம் உடச்சி வச்சுருக்கோம். எல்லாம் உடச்சி டம்மியாக செட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் போய் அப்படின்னா கூட அது உடையும். அப்புறம் தேவையான டொமேட்டோ ஜாமு என்ன எல்லாம் வச்சுருக்கோம். ரொம்ப முக்கியம் சண்டை காட்சி. எத்தனை நாள் எடுத்தாலும் சினிமாவில் சண்டை காட்சியில் ரொம்ப முக்கியமான யாருக்கும் காயப்படக்கூடாதுன்னு கவனமாக இருக்கும். இவன் அண்டு சீனை பார்த்து ஆதாரம் போடலாம். வண்டியில் போய் சண்டை போட்டு காயம் நாங்கள் ஓடி இடத்துல காயமாக இருக்கும். கீழே பெரிய நெட்டு வச்சு 20 பேர் பிடிச்சிட்டு தான் அவன் வேலை பிடிச்சி சொல்லுவான். நான் ஒன்றும் கேட்டேன் லேடிஸ் இப்படிங்க முடிஞ்சு செஞ்சோம். நான் வந்து புதுசாக ஏதோ கேட்டேன் டீ சாப்பிட்டு பேசுகிறேன் கேட்டேன் ஏன்னா எப்படி இருக்கும் 20 பிடிக்கலாம் கொஞ்சம் கொஸ்டின் மாறினாலும் எடுத்துடலாம். வாழ்நாள் கூட கைகால் இல்லாமல் முடங்கி போயிடலாம். என்ன நினைக்கிறேன் சொல்ல முடியாது. நான் ஷூட் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா அப்புறம் பேசிக்கணும்னு சொன்னேன். விட்டுருங்க தம்பி உங்களை மாதிரி படிச்சிருந்தேன்னா அசோசியேட்டாக சொன்னேன். உங்களை மாதிரி படிச்சிருந்தேன்னா எழுத படிக்க தெரிஞ்சுன்னா அசோசியேட்டாக பண்ணுறீங்க படிக்கிறேன் என்ன தெரியும் எழுத படிக்க நான் சொல்கிறேன் உயிர் கவலை வந்து தொழில் பார்க்க சரி. ஆனால் இப்படி நான் வச்சா ஏன் நான் வந்து தள்ளி போடுறேன். நீ மனசு வச்சா ஏதாவது விளையாட்டு பையன் பிகாம் பையன் பிகாம் பையன் அவனுக்கு வேலை வச்சு போகிற வரைக்கும் அவரை கட்டி கொடுக்குற வரைக்கும் அப்படின்னு குடும்பத்தில் யார் எந்த உயரத்திலிருந்து எனக்கு குறித்து என்ன கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு தெரியல. இந்த விஷயத்தை நான் பல கட்டத்தில் சொல்லியிருக்கேன். சொன்னாங்க அவங்களை அங்கீகரித்து கைதெடுக்கிறோம் குழந்தைகளாக நான் தான் பார்க்குறேன். ரெண்டடியாக தெரியாது. ஏதோ உயரத்தில் இருந்து ஏதோ ஒரு இடத்தில் இருந்து ஒரு சமாதானமாக இருக்கலாம். அன்றாடம் குதித்து குதித்து ஓடி ஆடி தங்கள் உயிரை பணையம் வைத்து பெற்றோர்கள்
நேரத்தை வீணாக காலம் பொறுப்புன்றது அல்ல. காலம் பொறுப்புன்றது சொன்னவங்க அடைய உயிர் போன்றது. ஒன்று திரும்ப போனால் கிடைக்கும். போகலாம் போயிடுச்சு, திரும்ப சம்பாதிக்க முடியுங்களா? அதுவே திரும்ப கிடைக்காதா? கிடைக்கும். ஆனால் போன நேரம் போன நொடி உடுகிற காலத்தில் ஊரை சுற்றி விட்டு அறுக்கிற காலத்தில் அறுவாடை கொண்டு போனால் என்ன இருக்கும்? ஒன்று அப்படி ஒன்றுகளாக கட்டாளத்துறையை போல உங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு வார்த்தை கூட நான் சொன்னது ஒரு அறிவுரை அல்ல. படிங்க படிங்க படிங்க, உங்கள் வேலை. படித்தால் என்ன நடக்கும்? படித்தால் என்ன கிடைக்கும்? படிக்காவிட்டால் என்ன கிடைக்கும்? அது கோவிலுக்கு பக்கத்திலையா எழுதாரியம் தெரியல. முறையாக படிக்காமல், படிக்க வேண்டிய காலத்தில் படிக்காமல், கொடுக்கிற வேண்டிய காலத்தில் உள்ளாமல், ஊர் சுற்றிவிட்டு நண்பர்களோடு கொண்டாட்டமாக இருந்துவிட்டு ஏதோ கிடைக்கிற பணத்தை எப்படி வேண்டுமானால் வாழலாம் இருந்து விட்டால் 25 வயதுக்கு பிறகு உங்கள் குடும்பம் உங்களை சுமக்காது மட்டுமல்ல, உங்களாலேயே உங்களுடைய குடும்பம் சுமக்க முடியாது. வருத்தத்திலும் நேரில் பார்க்காமல் படிக்காமல், உரிய கல்வி பெறாமல், உரிய வேலை பெறாமல், அந்த வேலைக்கான ஊதியம் பெறாமல், அற்ப வேலைகளுக்கு அதிக மணி நேரம் உழைத்து குறைவான சம்பளம் பெற்று இழிவான வேலைக்கு போய்விடக்கூடாது என்ற கவனத்தோடு நீங்கள் இருந்தால் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் கடவுள் நம்பிக்கை இருக்கா? ஆனா உங்க கொஸ்டின் என்ன ஆன்சர் கடவுள் தெரியாது. உங்க கொஸ்டின் என்ன கடவுள் தெரியாது, நமக்கு தான் தெரியும். கோயில் கும்பிடுப்பாங்க, நான் படிச்சுட்டு கும்பிடுப்பாங்க. படிக்காம பிள்ளையார் கொஸ்டின் தெரியுமா? தெரிஞ்சா அவர் கொஸ்டின் வெற்றி வேறு உழைப்பு வேறு. இப்போ போய் காரணம் சொன்னா டெய்லி கோயில் போவோம், கும்பிடுவோம், டெய்லி கும்பிடுவோம், என்னமோ கும்பிடுவோம், சொந்த கும்பிடுவோம், எங்களுக்கு புசிக்குவோம், போடுவோம், அதெல்லாம் போடுவோம். ஒரே ஒரு தீர்மானம் தான் இருக்காங்க, பண்ணுவோம். அதில் வேலை கிடைக்கணும் வேண்டியிருக்கான், அதில் படிப்பு வரணும் பண்ணியிருக்கான், ஆர்டிஸ்டில் பணம் பண்ணணும், ஆர்டிஸ்டில் பணம் பண்ணணும். புரியவே அடுத்த காலத்தில் 50,000 இருக்கான், எடுத்தாலும் 7,000 ரூபாய். அவர் ரொம்ப போய் சாமி போகாம சொன்னான், உன் கண்ணு இருக்கா டெய்லி வரல, இளம் சாமியா எத்தனை வருஷமா கேட்கிறேன். அவன் விளங்காத குளிக்க கூட பண்ணேன் பக்கத்து அவளுக்கு 50,000 ரூபாய் எழுத்து விட்டுருக்காரு. அந்த நாளைக்கு பதில் விளக்காரு, அவளுக்கு 7,000 ரூபாய் டெய்லி குளிச்சு பதில் கும்பிட வரேன். எனக்கு ஒரு சீட்டு வரக்கூடாதா? சாமி எழுதுன்னு சொல்லிச்சான், முதல்ல சீட்டு வரண்டா, அப்புறம் காசு போட்டதான் பார்க்கணும். இவன் ஒருத்தர் காசை பார்த்து சீட்டே வாங்காம அங்கே போயிட்டு பரிசு விடுன்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குரல் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை அதெல்லாம் கிடையாது. இவன் சொன்னது இப்போ நான் பேசுகிற விஷயத்தோடு தொடர்புடைய ஒரு பொருள். தெய்வத்தான் ஆவாதம் முயற்சிதல் மேம்படுத்த ஞாபகம் சொல்லிக்கிறேன். திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து இருக்கிறார். கடவுள் வாழ்த்து இருந்த திருவள்ளுவர் சொல்றாரு, தெய்வத்தால் கடவுளால் முடியாதது ஒன்று இருக்குன்னு கடவுளை போட்டுனவரே சொல்றாரு. கடவுளே சொல்றாரு, இப்போ அது அவங்களால முடியாதுதான், நீட் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது. கடவுள் சொல்றாரு. இந்த +2 மேத்தமெட்டிக்ஸ் சொல்லிட்டு சிலபஸ் தான் கிடையாது. எனக்கு முடியாது, என்னால் முடியாது கடவுளே சொல்ற ஒரு விஷயத்தையும் யாரால் முடிக்க முடியும்? நம்மளால. எப்போ
உழைச்சா உழைப்பு தெய்வத்தால் ஆதாயம் முயற்சிகள் நீர் உழைத்த கூறுதல். இன்னும் சில ஆண்டுகளுக்கு நான் இன்னைக்கு போன புத்தகங்கள் சொல்றேன். யாரும் எந்த ஊருக்கு தெரியாது, அதை கூட யாருக்கும் கேள்வி. இன்னும் சில ஆண்டுகளுக்கு பிறகு ஏதேனும் ஒரு ரயில் நிலையத்தில், ஏதேனும் ஒரு பேருந்து நிலையத்தில், ஏதாவது ஒரு விமான நிலையத்தில், ஏதாவது ஒரு நூலகத்தில் உங்களுக்கு யாரையும் ஒருவரை நான் மீண்டும் சந்திக்க உயர்ந்தவர்களாக ஒரு சந்திக்க அதற்கான எல்லா சூழலும் எல்லா அமைப்பும் உங்களுக்கு வர வேண்டும் என்று நீங்கள் வணங்கும் எல்லா தெய்வங்களையும் நான் பிரார்த்திக்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.